எக்ஸலை யூஸ் பண்ணி டேட் ரிலேட்டடாக கால்குலேட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதில் ஒரு ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு டாஸ்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 50வது நாள் 60வது நாள் கழிச்சு எத்தனாவது டே எக்ஸாக்டாக வரும்ன்றத நார்மலாக நம்ம மனசில் கால்குலேட் பண்ணலாம். பட் அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காதுன்றதுனால எக்ஸலில் மேனுவலாக அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றதையும், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் கழிச்சோன்னா வேற ஒரு டே வரும் இல்லையா, 10 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை வீக்கெண்டெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வேற ஒரு டே தான் ரியலான எண்டு டேட்டாக வரும். அப்போ அந்த மாதிரியான அக்கரன்சஸ்லையும் இன்னும் டிஃப்ரெண்ட்டான அக்கரன்சஸில் எப்படி இந்த எண்டு டேட்டை எக்ஸாக்டாக எக்ஸலை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்றத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பார்க்கும்போது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதுனால ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். எக்ஸல் ரிலேட்டடாக நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ ரீசென்ட்லி பவர் பிஐ ரிலேட்டட் வீடியோஸ் போய்கிட்டு கடையமாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். கடையமாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க, லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நார்மலாக எக்ஸலை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மேனுவலாக நீங்கள் அந்த கால்குலேஷனை பண்ணி எண்டு டேட், அதாவது ப்ராஜெக்ட் எப்போ முடியும், அந்த டாஸ்க் எப்போ முடியும், என்னுடைய ஒர்க்கு எத்தனை நாள் கழிச்சு எப்போ முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மேனுவல் கால்குலேஷனை இப்படி தான் பண்ணுவீங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு ஸ்டார்ட் டேட்டை செலக்ட் பண்ணுவீங்க, அதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ப்ளஸ் பண்ணிவிட்டு எத்தனை நாள் ரியலாகவே இந்த ப்ராஜெக்ட் நடக்கும்னு உங்களுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும், எஸ்டிமேஷன் தெரியும். நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துருப்பீங்க, அது உங்களுக்கு அத்தனை நாளில் முடிக்கணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அத்தனை நாள் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 135ன்றது ரியலான டேஸ், அந்த ப்ராஜெக்ட்டு, அந்த டாஸ்க்கு, அந்த ஒர்க் நடக்க போகிற டேஸ். ஸோ இந்த டேட்க்கு அப்புறம் இவ்வளோ டேட் ஆட் ஆகி என்டர் பண்ணும்போது இந்த டேட்டில் அந்த ப்ராஜெக்ட் முடியும்னு மேனுவலாக ஒரு கால்குலேஷன் நீங்கள் பண்ணலாம். நம்பர் 1. சரியா? இது நார்மலாக பண்ணுற மெத்தட். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக மேபி லைட்டாக ஒரு சில ஃபார்முலாவெல்லாம் தெரியும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபார்முலா மூலமாக அந்த வீக்கெண்ட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் மைனஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லா ப்ராஜெக்ட்டும் எடுத்த உடனே டேரெக்டாக நீங்கள் 100 நாள் கழிச்சு இந்த ரேட்டு வரும்னு நீங்கள் ப்ரெடிக்ஷனை கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த வீக்கெண்ட்ஸ்லாம் மைனஸ் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக அந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும்னு தெரியும் இல்லையா. இந்த வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணுற மக்கள் 2 நாள் லீவ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்கன்ற மாதிரி கேப் விட்டு தான் ஒரு வேலை ஒரு டாஸ்க்கு போகுன்றதுனால, ஈவன் கம்பெனியாக இருந்தாலும் பர்சனல் ஒர்க்காக இருந்தாலும் அப்படி தானே. அப்போ அதை மைனஸ் பண்ணணும், வீக்கெண்ட்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒர்க் டேன்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. அதில் ஸ்டார்ட் டேட்டை நீங்கள் இன்புட் பண்ணணும், கமா கொடுக்கணும். நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்ற இடத்துல இந்த டேஸ்ன்ற ஆர்குமெண்ட்டில் இந்த டேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் பண்ணாலே என்ன பண்ணும் அப்படின்னா, இது வீக்கெண்ட்ஸ் அந்த சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டேஸை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்களேன், மேனுவலாக போடும்போது மார்ச்சில் முடிகிற இந்த ஒர்க்கு வீக்கெண்ட்ஸை எலிமினேட் பண்ணுறதுனால ஏப்ரலில் முடியுது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணும்போது நம்ம ஹாலிடேவையும் எலிமினேட் பண்ணணும், அப்போ தான் ரியலான ஒர்க் முடி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஹாலிடேவையும் நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்போது இதுக்கும் ஒர்க் டேயில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டார்ட் டேவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கமா போட்டுட்டு நம்பர் ஆஃப் டேஸை நீங்கள் இன்புட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹாலிடேஸ்னு ஒரு ஆப்ஷனல் பெராமீட்டர் இருக்குது. இதில் நீங்கள் இந்த லிஸ்ட் ஆஃப் ஹாலிடேவை இது மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். இது எல்லாமே அக்கார்டிங் டு மீ ஹாலிடேஸ் இன் மை ரீஜன் ஆர் இன் மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கலாமா. என்னுடைய கண்ட்ரியில் இதெல்லாம் ஹாலிடேன்னு நான் நினைக்கிறேன்னு ஒரு டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் சொல்லணும் இல்லையா இதெல்லாம் ஹாலிடே அப்படின்னு, அதெல்லாம் இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணோம்னா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேட்டை கொடுக்கும், அக்யூரேட்டான டேட்டை கொடுக்கும். பாருங்கள், 26 கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம ஹாலிடேவையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 28ஆம் தேதி தான் என் ப்ராஜெக்ட் முடியும். அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்டு டேட்டை ஸ்ட்ரீம் லைன் பண்ணலாம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போனீங்கன்னா, ஹாலிடே அப்படின்றது எல்லாருக்குமே சனி ஞாயிறில் வராது இல்லையா, டிஃப்ரெண்ட்டான ஹாலிடேஸ் வரும். ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே மட்டும்தான் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் டேன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு புது ஃபார்முலா இருக்குது, ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஃபார்முலா. செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஆர்குமெண்ட் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் டேவை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸ்டார்ட் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துடலாம். நம்பர் ஆஃப் டேஸ் 135 தான், கமா கொடுத்துடுவோம். பட் வீக்கெண்ட் அப்படின்றது ஹாலிடேவில் இல்லை. எதில் இருக்குது அப்படின்னா ஃப்ரைடேன்னு சொல்கிறதுனால இந்த இடத்துல எது வீக்கெண்டுன்னு கேட்குது. இந்த மாதிரி ஆப்ஷனல் பேராமீட்டர்லாம் இதில் இருக்குது. பாருங்களேன், ஃப்ரைடே ஒன்லி நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு 16ன்ற நம்பர் வந்துருக்கு, அது நமக்கு தேவையில்லை. ஃப்ரைடேவை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், கமா கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஹாலிடேவையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும்.
அதுவும் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்டாக இருக்கு இல்லையா. க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டேன். என்டர் பண்ணும்போது நான் ஃப்ரைடே மட்டும்தான் வீக்கெண்டை எடுத்ததுனால எனக்கு மற்ற நாள்லாம் வந்துட்டு ஒர்க்கிங் டேவாக இருக்குன்றதுனால மார்ச் 31 முடிஞ்சிருது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணலாம், உங்களுடைய எண்டு டேவை ப்ரிடிக்ட் பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம். இன்னும் ஒரு லெவல் மேலே போனீங்கன்னா ஒரு சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே லீவ் விடலாம், இன்னொரு ஆப்ஷனல் ஹாலிடேவா வெனஸ்டேவும் லீவ். இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு வீக்கெண்டை உங்களுக்கு கொடுக்கணும், அது உங்களுடைய எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் ப்ராஜெக்ட் அப்படி தான் ரன் ஆகும் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் ஒரு சில வேலைகளை பண்ணலாம். அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஈக்குவல் டு போடுங்க. ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் டேவை செலக்ட் பண்ணிக்கலாம், கம்மா கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கம்மா கொடுத்துட்டு வீக்கெண்ட் அப்படின்ற இடத்துல இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள். வெனஸ்டே தேர்ஸ்டே இருக்குது. இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கம்பெனியில் வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் லீவ் விடுறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம். பட் நமக்கு வெனஸ்டேவும் ஃப்ரைடேவும் இருக்குது. இந்த இடத்துல வெனஸ்டேவும் ஃப்ரைடேவுன்ற மாதிரி ஆப்ஷன் இல்லை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் கோட்டேஷனில் ஒரு வீக்கில் 7 டே இல்லையா, 1 2 3 4 5 6 7 போட்டு கம்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹாலிடேவையும் நான் செலக்ட் பண்ணுறேன். இன்னும் இந்த ஃபார்முலா முடியலை, ஒரு சில விஷயங்கள் இருக்குது, என்டர் பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 7 போட்டோம்ல அதில் 7 ஒரு நாள் ஆஃப் த டே, ஒரு டே ஆஃப் த வீக்னு வச்சுக்கலாமா. இது மண்டே வேற ப்ரெசென்ட் பண்ணுறது, இது டியூஸ்டே, வென்ஸ்டே. ஸோ வென்ஸ்டே நம்ம லீவுன்னு பார்த்துருக்கோம்ல இந்த கொஸ்டின் படி, ரைட். அப்போ இங்கே ஒன்றுன்னு நம்ம போட்டுவிடணும். அதே மாதிரி ஃப்ரைடேவும் லீவுன்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே இங்கே வருது, இங்கேயும் 1 போட்டுடலாம். ஸோ எந்த இடத்துல 1 போட்டிங்களோ அது வீக்கெண்டாக கன்சிடர் ஆகும். 7 நாளில் எந்த நாளை நான் வீக்கெண்டுன்னு கன்சிடர் பண்ணணுன்றது இந்த ஃபார்முலாவுக்கு கஸ்டமைஸ்ட் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். என்டர் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டை கொடுக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேட்டை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம தேவைக்கு ஏற்ப மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதில் எது அடாப்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நான் வீக்கெண்டை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஒர்க் டேவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஹாலிடேவை இன்க்ளூட் பண்ணாமே முடிச்சுக்கலாம். இல்லை ஹாலிடேவையும் நான் மைனஸ் பண்ணணும், அப்போ தான் எனக்கு கரெக்டான ஒரு எண்டு டேட்டை கிடைக்கும், என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் கரெக்டான ஒரு எண்டு டேட்டை கொடுக்க முடியும், இதனால் அந்த ப்ராஜெக்ட் முடியும்ப்பான்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்குன்னா ஒர்க் டே அப்படின்ற ஃபார்முலாவில் ஹாலிடேவையும் இன்க்ளூட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஹாலிடேஸ் இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் நான் விடுவேன், அதாவது சனி ஞாயிறுன்ற மாதிரி விடாமல் டிஃப்ரெண்ட்டான மாதிரி நாட்களை நான் வீக்கெண்டாக விடுவேன்ற ரெஃபரன்ஸில் இன்டர்நேஷ்னல் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஒர்க் டே இன்டர்நேஷ்னல். அதே மாதிரி ரொம்ப கஸ்டமைஸ்டான வீக்கெண்ட்ஸை நான் விடுவேன் போது இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலான்ற ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன் இல்லையா. இதே கான்செப்டை டெடிகேட்டிவாக ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக பெரிய லெவலில் இன்னும் நிறைய இன்புட்டோட பேசியிருக்கோம். அந்த வீடியோஸும் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்கும். வேணா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். இந்த ப்ராக்டிஸ் ஃபைலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்றதுனால ப்ராக்டிஸ் பண்ண மறக்காதீங்க. கட்டாயமாக நீங்கள் இந்த பவர் BI ரிலேட்டட் வீடியோஸையும் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். See you in the next interesting video. Thanks for watching.